இப்ப நம்ம அந்த 8ஆம் தேதி, 17ஆம் தேதி, 26ஆம் தேதி இந்த தேதியில பிறந்தவர்களுக்கான ஜெனரல் நியூமராலஜி பிரெடிக்ஷன இந்த வீடியோ பதிவுல ரொம்ப டீடைலா பார்க்கலாம். அதாவது இந்த தேதியில பிறந்தவர்களுடைய குணாதிசயங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பேசிக் கேரக்டர்லாம் எப்படி இருக்கும்? இவர்கள் எப்பேற்பட்ட மனநிலை உடையவர்களா இருப்பாங்க? எப்பேற்பட்ட சிந்தனை உடையவர்களா இருப்பாங்க? எந்த மாதிரியான செயல்பாடுகளை செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க? மேலும் இந்த தேதியில பிறந்தவர்கள் பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கறத இந்த வீடியோ பதிவுல ரொம்ப டீடைலா பார்க்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். இப்போது இந்த 8ஆம் தேதி, 17ஆம் தேதி, 26ஆம் தேதி இந்த தேதிகளில் பிறந்தவர்களுடைய ஜெனரல் நியூமராலஜி பிரெடிக்ஷனை ஃபர்ஸ்ட் டீடைலா பார்க்கலாம். முதலாவதா இந்த 8, 17, 26 இது எல்லாத்துக்கும் தலைமை தாங்குற எண் எதுன்னு பாத்தீங்கன்னாக்கா 8ஆம் நம்பர் தான். 8ஆம் நம்பர் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஒரு பயம், ஒரு அச்சம், ஒரு கவலை. இது வந்துட்டு ஒரு துரதிர்ஷ்டமான ஒரு நம்பர் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் ஆனா அது உண்மை கிடையாது. இந்த 8ஆம் நம்பரை ஆட்சி செய்யற கிரகம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா சனீஸ்வரர், சனி பகவான், உண்மை நீதிக்கு காரகனான சனி பகவான். இந்த 8, 17, 26 இந்த மூன்று எண்ணை ஆட்சி செலுத்துறது, கர்ம வினைகளுக்கு ஏற்ப பலன்களை வழங்குறது, இது எல்லாமே சனீஸ்வரர் தான். ஆகவே சனீஸ்வரன் அப்படின்னாலே நிறைய பேர் பயப்படுவாங்க. சனி பயிற்சினா நிறைய பேருக்கு பயமா இருக்கும். சனி பயிற்சி வந்துச்சா அப்படின்னாக்கா நிறைய பேர் பயப்படுவாங்க. சனீஸ்வரன் 8ஆம் நம்பர் இதெல்லாம் கேட்டாலே நிறைய பேருக்கு பயம் வரும். பட் ஆனா இந்த சனீஸ்வரன் 8ஆம் நம்பருடைய மறுபக்கம் தெரிஞ்சுச்சுன்னா அந்த பயம் அப்படிங்கிறது நீங்கிடும். இருக்கிறதுலேயே ஒரு அதிர்ஷ்டகரமான நம்பர்னா அது 8ஆம் நம்பர் தான். ஏன் அப்படி சொல்றேன்னா இவர்கள்ட்ட தான் நிறைய அனுபவ பாடங்கள் அப்படிங்கிறது இருக்கும். நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. நிறைய புரிதல் இருக்கும். வாழ்க்கை என்ன அப்படிங்கிறதெல்லாம் இவர்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு ஒரு புரிதல், ஒரு அனுபவம் அது எல்லாமே இந்த 8ஆம் எண்காரர்கிட்ட தான் இருக்கும். இந்த உண்மையா இருக்கிறவங்க, நீதி மாறாம நேர் வழியில போறவங்க, யாரையும் காயப்படுத்தாம தன்னுடைய செயல்பாடு மேல மட்டும் கவனம் செலுத்துறவங்க, மேலும் இந்த கருணை உள்ளவங்க, இவங்க எல்லாருக்கும் சனீஸ்வரர் ஃபேவரான பலனை செய்யறாரு. நீங்க எப்போ சரியா இருக்கீங்களோ அப்போ உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்க ஆரம்பிச்சிடும். இதுதான் இந்த என்னுடைய ஒரு தத்துவம். சனீஸ்வரனுடைய தத்துவமும் இதுதான். நீங்க எல்லா விஷயத்திலும் கரெக்டா இருந்தீங்கன்னாக்கா பலன்களும் உங்களுக்கு எல்லா விஷயத்திலும் சரியா கிடைக்கும் அப்படிங்கிறது தான் சனீஸ்வரனுடைய ஒரு தத்துவம். இப்போ அந்த தேதிகளில் பிறந்தவர்களுடைய குணநலன்கள், இவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜெனரல் பிரெடிக்ஷனை பார்த்தோம்னா பொதுவாகவே பார்க்கும்போது இந்த 8ஆம் எண்ணுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க, அதாவது இந்த 8, 17, 26 இந்த தேதிகளில் பிறந்தவங்களுக்கு இவருடைய வாழ்க்கையில ஏதாச்சும் ஒரு முயற்சி பண்றாங்க, வாழ்க்கையில முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக ஏதாச்சும் ஒரு விஷயத்தை தொடங்குறாங்கனாக்கா அது எடுத்ததுமே டக்குன்னு பிக்கப் ஆகாது. இவங்க ஏதாச்சும் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சாலே அதுல ஏதாச்சும் தடை தாமதம் அப்படிங்கிறது ஸ்டார்டிங்ல இருக்கும். அதாவது பிக்கப் ஆகிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும், ஸ்டார்ட் ஆகிறது கொஞ்சம் டிலே ஆகும். பட் ஒன்ஸ் ஸ்டார்ட் ஆயிட்டுனா இவர்களுடைய வளர்ச்சியை யாராலையுமே தடுக்க முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ரொம்ப ஹார்டா இருக்கும். நிறைய கஷ்டங்கள், நிறைய கவலைகள். ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைக்கிறீங்க, செய்ய முடியாது. அது ஏதோ ஒரு காரணத்தினால தடைப்பட்டு தாமதப்பட்டு அப்படியே தள்ளி தள்ளி போகும். பட் ஆனா இந்த தடைப்பட்டதும் தாமதப்பட்டதும் நமக்கு நல்லது தான் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் உங்களுக்கே புரிய வரும். ஸோ ஸ்டார்டிங்ல ரொம்ப லோவா ஃபீல் பண்ணுவீங்க. என்னடா நம்ம நினைக்கிறது எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரியான அந்த தாட்ஸ்லாம் நிறைய வரும். பட் ஆனா ஒரு கட்டத்துக்கு அப்புறமா இது எல்லாத்துக்கான காரணம் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ நினைச்சு நீங்க சந்தோஷப்பட்டுப்பீங்க. ஆஹா, இந்த விஷயம் அப்ப தடைப்பட்டு போனது, தாமதப்பட்டு போனது நல்லதுதான் அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்படுவீங்க. சோ அப்படிப்பட்ட ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு எண். அடுத்து அந்த 8ஆம் எண்ணில பிறந்தவர்களுக்கான ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, நம்ம முற்பிறவியில செய்த அந்த கர்ம வினைகளை அனுசரித்து தான் இப்போ நமக்கு வந்துட்டு நல்ல பலனோ தீய பலனோ அப்படிங்கிறது கூடுதலாவோ குறைச்சலாவோ கிடைக்கும். இப்போ இவங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்துல இறங்கினாலும், எந்த ஒரு செயல்ல இறங்கினாலுமே அதுல இயல்பாவே பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு எதிர்ப்பு, ஏதாச்சும் ஒரு முட்டுக்கட்டை அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். அதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம எதிர்ப்பையும் தடைகளையும் தாண்டி இவர்கள் வந்து வெற்றி அடைகிறாங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும், எவ்வளவு தடைகள் வந்தாலும் அதெல்லாம் பொருட்படுத்தவே மாட்டாங்க. இவருடைய காரியத்து மேலே இவர்கள் கண்ணும் கருத்துமா செயல்பட்டு அதுல வெற்றியும் அடைவாங்க. சோ அந்த ஒரு பவர் அப்படிங்கிறது இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கு தான் அதிகமா இருக்கும். எப்போதுமே அதிகமான எதிர்ப்பு வருதுன்னா நம்ம சரியான பாதையில போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் அதெல்லாம் கடந்து நீங்க வெற்றி அடைஞ்சிருவீங்க. அடுத்ததா இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கு பாத்தீங்கன்னா அதிகப்படியான அந்த கருணை உள்ளம் அப்படிங்கிறது இருக்கும். தாம் பட்ட கஷ்டத்தை மத்தவங்க படக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நல்ல உள்ளம் படைத்தவர்களா இருப்பாங்க. தங்களை போல பாதிக்கப்பட்டவர்களுக்கு இவர்கள் வந்து அதிகப்படியான நன்மையான பலன்களை செய்யறாங்க, நிறைய உதவிகளை செய்யறாங்க. நான் பட்ட கஷ்டத்தை மற்றவங்க படக்கூடாது, அதுக்கு நான் என்ன பண்ணுமோ அதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவர்களுக்கு அதிக அன்பையும் அதிக உதவியும் செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க. இந்த தேதிகளில் பிறந்தவர்களை பாத்தீங்கன்னா பெரும்பாலானோர் பாத்தீங்கன்னா வந்துட்டு கடின உழைப்பினால நல்ல ஒரு பெரிய சாதனை படைத்தவர்களா இருப்பாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப அடித்தட்டிலே இருந்து வந்திருப்பாங்க. ரொம்ப கீழான இடத்துல இருந்து ரொம்ப ஒரு மேலான இடத்துக்கு வந்திருப்பாங்க. ரொம்ப கஷ்டப்படுற ஒரு சுச்சுவேஷன்ல இருந்து ஒரு சூப்பரான ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்திருப்பாங்க. அவங்களுடைய
அவங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன அந்த அனுபவங்கள், நிறைய பல சிறப்பு வாய்ந்த அனுபவங்கள்லாம் அவங்கள அப்படியே புஷ் பண்ணி அப்படியே மேல ஏத்தி விட்டுரும். சோ அதுவும் இந்த எண்ணுக்கான ஒரு மிகப்பெரிய சிறப்பு. உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் வருதோ அவ்வளவு உங்களுக்கு நல்லதுன்னு அர்த்தம். இந்த எண்ணுல பிறந்து கஷ்டமே இல்லாம இருந்தீங்கன்னாக்கா, எல்லாமே எனக்கு சூப்பரா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆனிச்சுன்னா தான் நீங்க ஏதோ கொஞ்சம் சேஃப்டி இல்லாத ஒரு ஜோனுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த தேதிகள்ல பிறந்து உங்களுக்கு நிறைய கஷ்டம் இருக்கு, நிறைய எனக்கு துன்பம் இருக்கு, எனக்கு நிறைய ஃபெயிலியர்ஸ் இருக்கு அப்படின்னாக்கா நீங்க அதிர்ஷ்டசாலி, பாக்கியசாலின்னு அர்த்தம். சோ அந்த துன்பங்களும் அந்த கஷ்டங்களும் தான் உங்களை செதுக்க போகுதுன்னு அர்த்தம். சோ அந்த ஒரு விஷயத்தை நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்கனாலே உங்க வாழ்க்கையில நீங்க வெற்றி அடைகிறத யாராலையும் தடுக்க முடியாது. இந்த தேதியில பிறந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் வெற்றியோ தோல்வியோ அப்படியே தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஒன்னே வெற்றி வந்தா அப்படியே தொடர்ச்சியா வெற்றி மேல வெற்றியா வந்துட்டு இருக்கும். தோல்வி வந்துச்சுன்னா அப்படியே அடி மேல அடியா அப்படியே தோல்வியா அனுபவமா அப்படியே வந்துட்டே இருக்கும். சோ அதுவும் இந்த என்னுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஆனா இவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்னாக்கா, வெற்றியோ தோல்வியோ அதெல்லாம் பத்தி பெருசா கவலைப்பட மாட்டாங்க, அதை பெருசா வந்துட்டு அலட்டிக்க மாட்டாங்க. என்னுடைய கடமையை நான் செய்யறேன், அதுல முனைப்போட நான் தீவிரமான முனைப்போட அந்த கடமையை நான் சரியா செஞ்சுட்டு வரேன். அதுக்கு எனக்கு நல்ல பேர் கிடைச்சாலும் சரி, கெட்ட பேர் கிடைச்சாலும் சரி, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. பட் ஆனா நான் என்னுடைய கடமையை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடமை உணர்ச்சியோட செயல்படக்கூடியவர்களா இருப்பாங்க. ஏன்னா இவர்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேல அப்படியே சலிப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டுரும். அது இயல்பாவே அப்படியே ஒரு கட்டத்துக்கு மேல சலிப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டுடுது. இந்த தேதிகள்ல பிறந்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு தான் வந்திருப்பாங்க. அதனால இவர்களுக்கு வெற்றியோ தோல்வியோ ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இவங்களுடைய லைஃப் ஸ்டார்ட் ஆகுறப்ப அப்படியே பாத்தீங்கன்னா வெற்றிக்காக உழைக்க ஆரம்பிப்பாங்க. அதுல மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா நிறைய ஃபெயிலியர்ஸ் இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேல வெற்றியே வேணாண்டான்னு வெறுத்து போய் நான் என்னுடைய கடமையை செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி இறங்கியிருப்பாங்க. அதன் பிறகு ஒரு நல்ல பலன்களை அனுபவிப்பாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் பட்ட அந்த ஒரு அனுபவம் தான் அவர்களை ஒரு பக்குவப்படுத்தி வெற்றியோ தோல்வியோ எல்லாத்தையும் சரிசமமா பார்க்க வைக்கும். சோ அதுதான் இந்த தேதியில பிறந்தவர்களுக்கான ஒரு ஸ்பெஷாலிட்டி. இருந்தாலும் சரி சமமா பார்ப்பாங்க. நீ மேலவும் இல்ல, நீ கீழேயும் இல்ல, வெற்றியோ தோல்வியோ ரெண்டுமே வந்துட்டு எனக்கு வந்து சமம் தான் அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனை, அந்த ஒரு பாவனை உடையவர்களா இருப்பாங்க. மேலும் இந்த தேதிகள்ல பிறந்தவர்கள பெரும்பாலானோர் பாத்தீங்கன்னா பொது வாழ்க்கையில ஈடுபடுறாங்க. பொதுமக்களுக்கு நிறைய சேவைகள் செய்யறாங்க, நிறைய உண்மையான நல்ல பலன்களை செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த தேதிகள்ல பிறந்தவர்களுக்கு பெருமளவு பாத்தீங்கன்னா அந்த உறவினர்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது பெருசா கிடைக்காது. பட் ஆனா இவர்களுக்கு உள்ள ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னாக்கா, சொந்தக்காரங்க கிட்ட இருந்து தான் இவர்களுக்கு வந்து அந்த ஆதரவு அப்படிங்கிறது கிடைக்காது. பட் ஆனா வெளியூர் மக்கள், வேற இனத்து மக்கள், வெளிநாட்டு மக்கள், அந்நிய தேச நண்பர்கள், இவர்கள் மூலமா இவர்களுக்கு நிறைய ஆதரவு, நிறைய முன்னேற்றம் அப்படிங்கிறதுலாம் டெஃபினட்டா கிடைக்கும். சோ அது இந்த என்னுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி. மேலும் நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி இப்போ உங்களுக்கு தொடர்ந்து துன்பமாவே வந்துட்டு இருக்குனாக்கா அடுத்தது ஒரு யோக காலம் வரப்போகுதுன்னு ஒரு அர்த்தம். அதை நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். தொடர் துன்பம் இருந்தால் அடுத்தது யோக காலம் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு செயல்படணும். இதற்கு காரணம் என்னன்னாக்கா, இந்த 8ஆம் நம்பர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 2 பூஜ்ஜியங்களால ஆனது. அதாவது நாம செய்யக்கூடிய முயற்சி எல்லாம் பயன் அடையுதா இல்லனா அது வந்து பூஜ்ஜியம் ஆகுதா அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுடைய விதிப்படி தான் நமக்கு நடக்கும். விதி அப்படின்னு சொன்னதுமே யாரும் பயப்பட வேண்டாம். அதாவது விதி அப்படிங்கிறது நாம இன்னைக்கு செய்யக்கூடிய நல்ல செயல்கள் நாளை நமக்கு அது வந்துட்டு விதியா வந்து அமையுது. அதே போல நம்ம அலட்சியத்தோட புரியக்கூடிய அந்த ஒரு தீய செயல்கள்லாம் நாளை நிச்சயமா அது நம்மளுக்கு ஒரு கெட்ட விதியா வந்து அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதனாலதான் புறநானூறுல ரொம்ப அழகா எடுத்து சொல்லியிருப்பாங்க. அதாவது தீதும் நன்றும் பிறர் தர வரா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நாம என்ன செய்யறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும். அது இந்த தேதிகள்ல பிறந்தவர்களுக்கு ஒரு விதிவிலக்கா இருக்கும். நீங்க என்ன செய்றீங்களோ அதான் உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். அதை நீங்க பல முறை அனுபவிச்சிருக்கலாம். ஆகவே இந்த தேதிகளில் நீங்க பிறந்தவர்களா இருக்கீங்கன்னா நேர்மையான வழியில உழைத்து உண்மையாக நீங்க செய்யக்கூடிய விஷயங்களுக்கு உண்மையா இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வெற்றிக்கு மேல வெற்றி அப்படியே வந்துகிட்டே இருக்கிறது நிச்சயம். அடுத்ததான் இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த பொது வாழ்க்கை, மனித வாழ்க்கை, சமுதாய வாழ்க்கை இதெல்லாமே பொருந்தும். இந்த என்னுடைய ஒரு பக்கம் பாத்தீங்கன்னாக்கா கடுமையான உழைப்பு, கருணை, ஏற்றம், பெருத்த ராஜயோகம் இதெல்லாம் கொடுக்கக்கூடியதா இருக்கும். அதே போல இந்த என்னுடைய மறுபக்கத்தை பார்த்தோம்னாக்கா புரட்சி, எழுச்சி, அராஜகம், ஒழுங்கின்மை அப்படிங்கறதெல்லாம் உணர்த்தக்கூடியதா இருக்கும். இந்த தேதியில பிறந்தவங்க பேசுறது நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா அவங்க வாயிலிருந்து வர வார்த்தைகள்ல முக்காவாசி வார்த்தைகள் எல்லாமே நம்ம விதிப்படி தான் நடக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு புலம்பல் குணம் அப்படிங்கிறது இவர்கள்ட்ட இருக்கும். இந்த தேதியில பிறந்தவங்களுக்கு பல நேரங்கள்ல வந்து இவருடைய வாழ்க்கையில விரக்தி அப்படிங்கிறது ஏற்படுறது வாய்ப்புகள் இருக்கு. பட் ஆனா ஒரே ஒரு விஷயம் தான், இந்த தேதிகள்ல பிறந்தவங்க நிச்சயமா யோகத்தை அனுபவிக்க பிறந்தவங்க தான். பட் ஆனா அது வந்து ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப டிலேவாகி தான் கிடைக்குது. அந்த யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்போ கிடைக்கும்னாக்கா அது மேல உங்களுக்கு பற்றே இல்லாம போயிடும். அப்பதான் உங்களுக்கு கிடைக்கும். எல்லாம் சும்மாடா அப்படின்னு நினைச்சிட்டு உட்கார்ந்திருப்பீங்க. அப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஒரு விஷயம் வேணும்னு நினைச்சு போறப்போ அந்த விஷயம் கிடைக்காது. அந்த விஷயத்தை வெறுத்து போய் எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கப்போ உங்களுக்கு எல்லாமே வரிசையா ஒன் பை ஒன்னா அப்படியே கிடைச்சிட்டு இருக்கும். சோ அதுதான் இந்த என்னுடைய ஒரு சீக்ரெட். மேலும் இந்த எண்ணில பிறந்தவர்களா இருக்கீங்கன்னாக்கா உங்களுடைய மன ஆரோக்கியத்துல, சிந்தனை விதத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு வந்து அடிக்கடி பாத்தீங்கன்னா அந்த விரக்தி தன்மை அப்படிங்கிறது ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிறதுனால உங்கள ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா அந்த தற்கொலை எண்ணம் அப்படிங்கிறதும் அப்பப்போ எட்டி பார்த்துட்டு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே நம்ம எடுக்கிற முடிவு, சிந்தனை இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா செயல்படணும்.
அடுத்தா இந்த என்னுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி, இந்த தேதியில பிறந்தவர்களுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னாக்கா, ஒரு சிறந்த நீதிமானா இருப்பாங்க. தெய்வத்திற்கு பயந்தவர்களா இருப்பாங்க. எதா இருந்தாலும் தெய்வத்துக்கு பயந்து தான் செய்வாங்க. உண்மையானவர்களா இருப்பாங்க, நேர்மையானவர்களா இருப்பாங்க. எதையும் குறுக்கு வழியில செய்யக்கூடாதுன்னு நினைப்பவர்களா இருப்பாங்க. அதாவது நியூமராலஜி படி ஒரு அழகான வசனம் சொல்லுவாங்க. இந்த 8ஆம் என்னுடைய ஆதிக்கத்துல, அதாவது சனி பகவானுடைய ஆதிக்கத்துல பிறந்தவர்களுக்கு பாத்தீங்கன்னா, அந்த மனிதனை வந்துட்டு புடம் போட்டு அவனை தங்கமாக்கி விடும் அப்படின்னு சொல்றாங்க. நிறைய அனுபவத்தை கொடுத்து அந்த அனுபவமே அந்த மனிதனை வந்துட்டு பெரிய ஒரு புகழ், பெரிய ஒரு மாற்றம், பெரிய ஒரு வளர்ச்சிக்கு கொண்டு போகும் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. மேலும் இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கு பாத்தீங்கன்னா எல்லா முக்கியமான நிகழ்ச்சிகளும் ஏதோ ஒரு வகையில 8ஆம் நம்பர் கனெக்ட் ஆயிருக்க அந்த ஒரு நாள்ல தான் நடக்கும். கிரேக்கர்கள்லாம் அந்த 8ஆம் நம்பரை, 8ஆம் எண்ணுடைய ஆதிக்கத்துல பிறந்தவர்களை என்ன சொல்லுவாங்கன்னா நீதியின் கண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க ஒரு விஷயத்தை நினைக்கிறாங்கன்னா அந்த விஷயத்தை கடைசி வரைக்கும் நிறைவேற்ற வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு தீராத எண்ணம், தீவிர எண்ணம் அப்படிங்கிறது இவர்களுக்கு அதிகமா இருக்கும். அதே போல இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை அப்படியே வெளியில சொல்லிட மாட்டாங்க. எதா இருந்தாலும் யோசிச்சு பொறுமையா தான் அந்த விஷயத்தை வெளியில விடுவாங்க. அதுல எல்லாம் ரொம்ப கெட்டிக்காரர்களா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம பெரும்பாலும் பார்த்தோம்னா இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையுடைய முதல் பகுதி பெரிய அளவுல இன்பம் அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்கிறது இல்ல. ஏதோ ஒரு வகையான துன்பமாவே அப்படியே போயிட்டு இருக்கும். உடனே வாழ்க்கையுடைய செகண்ட் ஹாஃப் ரொம்ப சிறப்பா இருக்கு. பெரும்பாலானோருக்கு வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள்லாம் வாழ்க்கையுடைய பிற்பகுதியில தான் அமைந்திருக்கு இந்த தேதியில பிறந்தவர்களுக்கு. மேலும் இந்த தேதியில பிறந்தவர்களுக்கு ஒரு வீக்னஸ் என்னன்னாக்கா தன்னம்பிக்கை அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவா இருக்கும். ஆகவே அந்த ஒரு விஷயத்தை வளர்த்துக்கிறது நல்லது. மேலும் இவருடைய சிந்தனை எப்படி இருக்கும்னா, இந்த உலகத்துல இவங்க மட்டும் தனியா இருப்பது போல அந்த ஒரு உணர்வு அப்படிங்கிறது இவர்களுக்கு ஏற்படுறது வாய்ப்புகள் இருக்கு. இதனாலேயே அடுத்தவர்களை எளிதில் நம்பிவிட மாட்டாங்க. மேலும் இந்த தேதியில பிறந்தவங்க எல்லாத்துலயும் கவனமா இருக்கணும். நீ கவனக்குறைவா ஒரு விஷயத்துல ரொம்ப அலட்சியமா நடந்துக்கிறீங்களோ அப்பெல்லாம் உங்களுக்கு நிறைய மைனஸ் எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தேவையில்லாத பிரச்சனைகள் வரதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு. சோ அதுல எல்லாம் கவனமா இருக்கணும். இந்த இரக்க குணம் இவர்களுக்கு அதிகமா இருக்கும்னு நான் சொல்லியிருந்தேன். பிறர் படக்கூடிய அந்த துன்பத்தை இவர்களால எப்போதுமே சகித்துக் கொள்ள முடியாது. அதை கண்டு அப்படியே ஒண்ணு கண்ணு கலங்கிடுவாங்க. அப்படி இல்லைன்னா அவர்களுக்கு ஏதாச்சும் உதவி செய்யணும்னு நினைப்பாங்க. இவர்களால உதவியே செய்ய முடியலனாலும் அந்த உதவி எங்கு கிடைக்குமோ அந்த இடத்தையாச்சும் காமிச்சு விடுவாங்க. சோ அந்த ஒரு நல்ல குணம் அது வந்து இந்த தேதிகளில் பிறந்தவர்கள்ட்ட தான் அதிகமா இருக்கும். இதுவே இந்த சனி பகவானுடைய ஆதிக்கம் குறைந்திருந்து, அதாவது 8ஆம் நம்பருடைய ஆதிக்கம் குறைந்திருந்துச்சுனாக்கா இவர்கள் வந்து தேவையில்லாத சம்பந்தம் இல்லாத வழிகளில் துணிந்து இறங்குவாங்க. கெட்ட வழிகளில் அதிகமா துணிந்து இறங்குவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த என்னுடைய ஆதிக்கம் குறைந்தவர்களா இருந்தாங்கனாக்கா நிச்சயமா ஏதாவது ஒரு வகையில ஒரு தண்டனை அப்படிங்கிறது, குறிப்பா சிறை தண்டனை அப்படிங்கிறது அனுபவிக்கிறது வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் இந்த என்னுடைய ஆதிக்கம் குறைந்தவர்களுக்கு. இப்ப அடுத்தது பார்த்தோம்னா பொதுவாகவே இந்த தேதிகளில் பிறந்தவர்களை பாத்தீங்கன்னா எந்த ஒரு செயலையும் சற்று மெதுவாக தான் செய்வாங்க. டக்குன்னு ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்க மாட்டாங்க. மேலும் அதிகமா பாத்தீங்கன்னா அவங்க நடக்கும்போது தரையை பார்த்தே நடக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. எந்த ஒரு பிரச்சனைக்கும் நடுவரா இருந்து நீதி சொல்றதுல இவங்க அடிச்சுக்கவே முடியாது. ஒரு சரியான நீதியை இவங்க அழகா வழங்குவாங்க. அதே போல தன்னிடம் நட்பு கொண்டவர்களையும் பகை கொண்டவர்களையும் தங்களுடைய வாழ்க்கையில முழுவதும் மறக்கவே மாட்டாங்க. நண்பனா இருந்தாலும் சரி, பகைவனா இருந்தாலும் சரி, சாகிற வரைக்கும் மறக்கவே மாட்டாங்க. செய்த உதவியை மறவாதவர்களா இருப்பாங்க. பெரும்பாலும் இவர்கள் வந்து தனிமையில இருக்கிறதையே விரும்பக்கூடியவர்களா இருப்பாங்க. இவருடைய பேச்சில் அடிக்கடி பாத்தீங்கன்னா விதி, வாழ்க்கை, தர்மம் இப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி பொது நலமா பேசுவாங்க. எல்லாம் நம்ம விதிபதி தான் நடக்கும், எல்லாத்துக்கும் மேல ஒருத்தவன் இருக்கான், அவன் பார்த்துப்பான், எல்லாத்தையும் கடவுள் பார்த்துப்பாரு. இந்த வார்த்தைகள் இவருடைய வாயிலிருந்து அதிகமா வரும். அதே போல இவருடைய செல்வ நிலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அது வந்துட்டு ஏதோ ஒரு வகையில ஏற்றமும் இறக்கமும் நிறைந்ததா இருக்கும். திடீர்னு பார்த்தா நல்ல ஒரு பொருளாதாரம் இருக்கும், திடீர்னு பார்த்தா அப்படியே டவுன் ஆயிடும். அது அப்படியே சகட யோகம் மாதிரி அப்படியே ஏற்றமும் இறக்கமுமா அப்படியே சுழன்றுகிட்டே இருக்கும். இவர்கள ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா என்னதான் முன்னேற்றம் வந்தாலும் அதை முழுமையா அனுபவிக்க முடியாம ஏதாச்சும் ஒரு கவலை, ஒரு சோதனை அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு. இவர்கள் பாத்தீங்கன்னா சுதந்திரமா செய்யற தொழிலை காட்டிலும் இவர்கள் வந்து அடுத்தவர்கள்ட்ட வேலை செய்வதையே பெரும்பாலும் விரும்புறாங்க. அதே சமயத்துல இந்த 8ஆம் எண் மிகுந்த வலிமை பெற்றிருந்தா, அதாவது இந்த 3 தேதியில பிறந்தவர்களுக்கு சனி பகவானுடைய பலம், வலிமை அதிகமா இருந்துச்சுனாக்கா பெருத்த தொழில் அதிபராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கடல் கடந்து செல்லக்கூடிய ஒரு வல்லுநராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பெரிய ராஜயோகத்தை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கு. அதே சமயத்துல இவருடைய உடல் ஆரோக்கியத்திலேயோ அப்படி இல்லைன்னா மன ஆரோக்கியத்திலேயோ ஏதாச்சும் ஒரு குறை, ஏதாச்சும் ஒரு நோய் அப்படிங்கிறது இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து அந்த தேதியில பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்டகரமான நாள், லக்கி டேஸ்லாம் என்னென்ன ஒரு மாதத்துல அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு மாதத்திலையும் வரக்கூடிய 1ஆம் தேதி, 10ஆம் தேதி, 19ஆம் தேதி, 28ஆம் தேதி இந்த தேதிகள்லாம் மிகச்சிறந்த நல்ல பலன்களை இவர்களுக்கு வாரி வழங்குது. அதே சமயத்துல 8ஆம் எண்ணுடைய தீய குணங்கள் எல்லாத்தையுமே 5ஆம் எண் மட்டுமே போகக்கூடிய வல்லமையை படைத்ததா இருக்கு. இதனாலேயே இவர்களுக்கு அந்த 5, 14, 23 ஆகிய நாட்களும் ஒரு சிறப்பான பலன்களை செய்யுது அப்படின்னு நியூமராலஜி படி சொல்றாங்க. அதே சமயத்துல கூட்டு எண் 1 மற்றும் 5 வரக்கூடிய நாட்கள்
நாட்கள் மிக அதிர்ஷ்டகரமான ஒரு நாட்களாக இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா 4ஆம் தேதி, 13ஆம் தேதி, 22ஆம் தேதி, 31ஆம் தேதி இந்த தேதிகள் எல்லாம் நல்ல விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் தாமதமா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே போல புதிய முயற்சிகளை இந்த நாட்களில் இவர்கள் வந்துட்டு செய்யாமல் இருக்கிறது நல்லது. மேலும் இந்த 9ஆம் தேதி 9ஆம் எண்ணும் இவர்களுக்கு நல்ல பலனையே செய்யுது. ஒரு மாதத்துல 8, 17, 26 ஆகிய நாட்களும் 2, 11, 20, 29 இந்த நாட்களும் பெருமளவு பாத்தீங்கன்னா இவர்களுக்கு ஒரு தீய பலன்களை தான் செய்யுது. ஆகவே கூட்டு எண் 8 அல்லது 2 வரக்கூடிய நாட்கள்ல முக்கியமான விஷயங்களை செய்யறது, முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது இது எல்லாத்தையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அடுத்தா இவர்கள் அணிய வேண்டிய ஒரு அதிர்ஷ்டகரமான ரத்தினம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவர்களுக்கு இந்த நீலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரத்தினம், இந்த ரத்தினக்கல்லு தான் இவர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு அதிர்ஷ்டத்தை வாரி வழங்குது அப்படின்னு நியூமராலஜி படி சொல்றாங்க. அதே போல இந்த மரக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்தினமும் இவர்களை உபயோகிக்கலாம். அதுவும் உங்களுக்கு சிறப்பான பலன்களை செய்யுது. ஆகவே உங்களுடைய சிச்சுவேஷன், உங்களுடைய பொருளாதார சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல இதுல ஏதாச்சும் ஒரு விஷயத்தை அணிந்துகிறது உங்களுக்கு ஒரு சிறப்பான பலன்களை செய்யுது. அடுத்ததா அதிர்ஷ்டகரமான நிறங்கள், லக்கி கலர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த தேதியில பிறந்தவர்களுக்கு இந்த மஞ்சள் நிறம் சிறப்பான பலன்களை செய்யுது. அதே போல ஆழ்ந்த பச்சை, நீலம் இந்த நிறங்களும் இவர்களுக்கு ஒரு சிறப்பான பலன்களை செய்து மற்றவர்களை சந்திக்க போகும்போது ஏதாச்சும் ஒரு முக்கியமான விஷயமா மற்றவர்களை சந்திக்க போறீங்கன்னா அப்ப நீல நிறம் அப்படி இல்லைன்னா மஞ்சள் நிறம் ஆடைகளை அணிந்து செல்றது சிறப்பு. அதே போல கருப்பு, பாக்கு நிற ஆடைகள், கருஞ்சிவப்பு இந்த நிறங்கள் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஓகே, இது வரைக்கும் நம்ம ஒரு ஜெனரலான ஒரு ப்ரெடிக்ஷனை பார்த்தோம். ஜெனரலான ஒரு நியூமராலஜி ப்ரெடிக்ஷனை பத்தி பார்த்தோம். இப்போ ஒரு பர்டிகுலர் ப்ரெடிக்ஷன் இந்த 8ஆம் தேதியில பிறந்தவங்க எப்படி, 17ஆம் தேதியில பிறந்தவங்க எப்படி, 26ஆம் தேதியில பிறந்தவங்க எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலரான ப்ரெடிக்ஷனை இப்போ டீடைலா பார்க்கலாம். முதலாவதா 8ஆம் தேதியில பிறந்தவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருப்பாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த 8ஆம் தேதியில பிறந்தவர்கள் மிகுந்த தெய்வ நம்பிக்கை உடையவர்களா இருப்பாங்க. அமைதியான வாழ்க்கை இவர்களுக்கு பெருமளவு அமையுது. அமைதியான வாழ்க்கையை இவர்கள் பெருமளவு விரும்புகிறார்கள். அந்த வாழ்க்கை தான் இவர்களுக்கு பெருமளவு அமையுது. அதே போல மதப்பற்று இவர்களுக்கு அதிகமா இருக்கும். இவர்கள் எந்த மதத்துல இருக்காங்களோ அந்த மதத்துல தீராத பற்று உடையவர்களா இருப்பாங்க. மேலும் இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் அதாவது இந்த 8ஆம் தேதியில பிறந்தவர்கள் பாத்தீங்கன்னா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சிறந்த அறிஞர் போல செயல்படக்கூடியவர்களா இருப்பாங்க. மேலும் பொருளாதாரத்துல ஒரு சிறந்த அறிஞர் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதே போல கற்பனை வளம் இவர்களுக்கு மிகுந்து இருக்கும். ஒரு சிறப்பான கற்பனை வளம் அப்படிங்கிறது இவர்களுக்கு அதிகமா இருக்கும். அடுத்ததா நல்ல சிந்தனையாளர்கள், நல்ல விஷயங்கள், நல்ல கருத்துக்களை எழுதக்கூடியவர்களா இருப்பாங்க. நல்ல சிந்தனையாளர்களா இருப்பாங்க. அடுத்தவர்களை தங்கள் கருத்துக்களுக்கு உட்படுத்தும் அந்த ஒரு திறமை இவர்களுக்கு எளிமையிலே வந்துடும். இவர்கள் கருத்துப்படி மற்றவர்களை இயக்க வச்சிருவாங்க. சோ அந்த ஒரு திறமை இவர்களுக்கு பொதுவாகவே இருக்கு. மேலும் இந்த சமூக சேவையில மிகுந்த நாட்டம் இவர்களுக்கு இருக்கும். கடுமையான உழைப்பாளி, பெரும் சாதனை புரியறதுக்கு ஒரு ஏற்ற மனிதரா அந்த 8ஆம் தேதியில பிறந்தவர்கள் தான் இருப்பாங்க. நலிவுற்றவர்களை கை தூக்கி விடக்கூடிய அந்த ஒரு நல்ல இயல்பு இந்த தேதியில பிறந்தவர்கள்ட்ட இருக்கும். அதே போல தனித்து செயல்புரியக்கூடிய அந்த ஒரு ஆற்றலும் இவர்கள்ட்ட இருக்கும். இவர்கள் எங்க போனாலும் அங்க அந்த இடத்துல ஜீரோவா இருந்துச்சுன்னா அந்த இவங்க கை வச்சுட்டாங்கன்னா அந்த இடம் அப்படியே டாப்புக்கு போயிடும். ஒரு மனிதர் ஜீரோவா இருக்காருன்னா இவங்க கூட ஒரு டச்சப் வச்சுட்டாங்கனாக்கா ஒரு டாப்புக்கு வந்துடும். சோ அந்த ஒரு சிறப்பு இந்த 8ஆம் தேதியில பிறந்தவர்களுக்கு தான் இருக்கு. அடுத்த 17ஆம் தேதியில பிறந்தவர்கள் எப்படி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த 17ஆம் தேதியில பிறந்தவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா வாழ்க்கையில ஒரு சோதனைகரமான பல சவால்களை சந்திக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. சலிக்காமல் உழைக்கக்கூடிய இயல்பினராகவும் இருப்பாங்க. எதுக்கும் பெருசா அலட்டிக்க மாட்டாங்க. என்னதான் பிரச்சனை வந்தாலும் நான் என்னுடைய உழைப்பு தான் நம்பி இருக்கேன், என்னுடைய உழைப்பு தான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு எண்ணக்கூடியவர்களா இருப்பாங்க. எப்படியும் இறுதியில ஒரு பெருமை மிகுந்த வாழ்க்கையை வாழக்கூடியவர்களா இருப்பாங்க. ஸ்டார்டிங்ல ரொம்ப கஷ்டப்படுவாங்க, பெரிய சோதனை இருக்கும். பட் ஆனா எண்ட் ஆஃப் த ரிசல்ட் இவருடைய வாழ்க்கையுடைய இறுதி கட்டம் அப்படிங்கிறது மற்றவர்களால் புகழக்கூடிய இடத்துக்கு இவங்க போயிடுவாங்க. சோ அந்த ஒரு ஸ்பெஷாலிட்டி இந்த 17ஆம் தேதியில பிறந்தவர்களுக்கு இருக்கு. இது மட்டும் இல்லாம நுண்ணிய அறிவு படைத்த சாமர்த்தியசாலியாக இருப்பாங்க. மேலும் குற்றம் செய்தவரையும் குற்றங்களையும் மன்னிக்க கூடிய அந்த ஒரு மனம் இவர்கள்ட்ட இருக்கும். ஆன்மீக வாழ்க்கையிலும் பொது வாழ்க்கையிலும் அரசியல் வாழ்க்கையிலும் நிலையான இடத்தை பிடிக்கக்கூடிய ஒரு சாதனையாளரா இருப்பாங்க. மேலும் இவர்கள் ஒரு வறுமையான குடும்பத்துல பிறந்திருந்தாலும் தங்களுடைய உழைப்பினால பெரும் செல்வத்தை சம்பாதிக்கக்கூடிய யோகம் இந்த தேதியில பிறந்தவர்களுக்கு உண்டு. பணம் சேர்ப்பதில் ஒரு சாமர்த்தியரா இருப்பாங்க. துணிந்து எந்த ஒரு விஷயத்திலையும் சில முடிவுகளையும் எடுப்பாங்க. அதுல தோல்வி அடைந்தாலும் அதை பத்தி பெருசா பொருட்படுத்த மாட்டாங்க. மேலும் அதை வெளியே தெரியாத வண்ணம் ஒரு சாமர்த்தியமா அந்த தோல்வியே ஒரு வெற்றியா மாற்றக்கூடிய அந்த ஒரு சக்தி இவர்கள்ட்ட இருக்கும். அதாவது ஒரு விஷயத்தை எடுக்கிறாங்க, அதுல தோல்வி அடைகிறாங்க, இது வெளியில தெரியாத வண்ணமா இந்த தோல்வியே ஒரு சக்சஸா மாத்துவாங்க. அந்த ஒரு சீக்ரெட் இவர்களுக்கு தெரியும். மேலும் இந்த தேதியில பிறந்தவங்க பாத்தீங்கன்னா பெரிய பெரிய திட்டங்களை தீற்றி அதுல நல்லா செயல்பட்டு தங்களுக்கு வரக்கூடிய தடைகளையும் சோதனைகளையும் தும்சம் பண்ணி அதுல துணிந்து செயல்பட்டு ஒரு நல்ல பலன்களை பெரிய வெற்றியை அடையக்கூடியவர்களா அந்த 17ஆம் தேதியில பிறந்தவங்க இருப்பாங்க. அடுத்ததா 26ஆம் தேதியில பிறந்தவர்களை பற்றி பார்த்தோம்னா இந்த 26ஆம் தேதியில பிறந்தவர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த பொருளாதார விஷயத்துல தொடர்ந்து ஏதாச்சும் ஒரு குறைபாடு அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு. அதுவும்
ஸ்டார்டிங்ல ரொம்ப மோசம். இவருடைய வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா ஏதோ பொருளாதார ரீதியா பெரிய தடை தாமதம், பொருளாதாரம் தான் உங்களுக்கு ஒரு பெரிய முட்டுக்கட்டையாவே இருக்கும். சோ அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன் இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. முன்னோர் சேர்த்து வைத்த சொத்துக்கள் எல்லாமே விரயமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பண விரயங்களும் அதிகமா இவர்களுக்கு ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆகவே பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல இவர்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும். மேலும் இந்த தேதியில பிறந்தவர்கள் அடுத்தவர்களால் அடிக்கடி ஏமாற்றம் அடையக்கூடியவர்களா இருப்பாங்க, குறிப்பா பொருளாதாரத்துல. இருப்பினும் மனோதைரியம் மிகுந்தவர்களா இருப்பாங்க, எப்போதும் உயர்வான சிந்தனை நிறைந்தவர்களா இருப்பாங்க. எப்படியாவது உயர்ந்த பதவி அப்படி இல்லைன்னா உயர்ந்த தொழில் அடைய வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு கடுமையான உழைப்பு இவர்களிடம் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். பிறரால அடிக்கடி வீண் பழி சுமத்தப்படக்கூடியவர்களா இருப்பாங்க. கற்பனை சக்தி இவர்களுக்கு அதிகமா இருக்கும். கூர்மையான அறிவு ஆற்றல் அப்படிங்கிறது இருக்கும். இந்த 26ஆம் தேதியில பிறந்தவங்க விதியுடைய சதியால அடிக்கடி பாத்தீங்கன்னா தோல்வியை சந்திக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. இருப்பினும் இறுதி காலத்துல பொன்னும் பொருளும் கீர்த்தியும் கிடைத்து ஒரு நல்ல ஒரு சுகமான வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. இவர்கள் மக்கள் அனைவரையும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாம எல்லாரையும் சமமாக நேசிக்கக்கூடியவர்கள், சமமாக காதல் செய்யக்கூடியவர்கள், எல்லாரும் சமந்தா அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அதே போல இந்த 26ஆம் தேதியில பிறந்தவங்க பாத்தீங்கன்னா இந்த காதல் விவகாரங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். காதல் சார்ந்த விஷயங்கள்ல சிக்கல்கள் ஏற்பட்டு நீங்க வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, நம்ம இதுவரைக்கும் ஒரு தேதிக்கான பர்டிகுலர் நியூமராலஜி பிரெடிக்ஷனை பார்த்தோம். இப்போ இந்த 8ஆம் தேதி, 17ஆம் தேதி, 26ஆம் தேதி இந்த தேதியில பிறந்தவர்களுக்கான சனி மந்திரம், சனி பகவானை துதிக்கக்கூடிய ஒரு மந்திரம். உங்களுடைய வாழ்க்கையில சனி பகவானை துதித்துட்டு வரும்போது வாழ்க்கையில, அதாவது காலையில மாலையில இருவேளையும் இந்த சனி மந்திரத்தை சொல்லிட்டு வரும்போது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் அப்படியே நீங்குது, கவலைகள் எல்லாம் குறையுது அப்படின்னு நியூமராலஜி படி சொல்றாங்க. இப்போ அந்த சனி மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நீலஞ்சன சமாபாஷம் ரவிபுத்திரம் யமாக்ரஜம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனை சரம். இந்த சனி பகவானை துதிக்கக்கூடிய இந்த மந்திரத்தை உங்களுடைய வாழ்க்கையில காலை மாலை இருவரையும் துதித்து கொண்டு வரும்போது உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் குறைந்து நல்ல ஒரு யோகமான சூழ்நிலைக்கு வளர முடியும் அப்படின்னு நியூமராலஜி படி சொல்றாங்க. சோ ட்ரை பண்ணி பாருங்க. ஓவராலா இந்த வீடியோல 8, 17, 26 இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கான ஒரு ஜெனரல் நியூமராலஜி பிரெடிக்ஷனை பார்த்தோம். மேலும் ஒரு பர்டிகுலர் நியூமராலஜி பிரெடிக்ஷனையும் பார்த்தோம். அதே போல இந்த சனி பகவானை துதிக்கக்கூடிய ஒரு மந்திரத்தை பத்தியும் பார்த்தோம். சோ இது உங்களுடைய லைஃபுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். மேலும் இந்த வீடியோல சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள் எல்லாம் உங்க லைஃபோட எந்த அளவுக்கு கம்பேர் ஆகுது அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க, அதையும் நான் தெரிஞ்சுக்கிறேன். அதே போல இந்த தேதியில, அதாவது 8ஆம் தேதி, 17ஆம் தேதி, 26ஆம் தேதி இந்த தேதியில பிறந்தவர்களுக்கான குடும்ப வாழ்க்கை பலன்கள், திருமண வாழ்க்கை பலன்கள், காதல் வாழ்க்கை பலன்கள், இவர்கள் எந்த மாதிரியான கெரியரை சூஸ் பண்ணலாம், தொழில் உத்தியோகம் சார்ந்த பலன்கள், இதெல்லாம் அடுத்த பதிவுல வரும். சோ அதுக்கான நோட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். சோ அது ரெடி ஆனதும் அடுத்த வீடியோ ரிலீஸ் பண்றோம். சோ அது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். சோ நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அப்புறம் இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் ஃபைனலி, very limited time, so be cool, stay happy, stay healthy and enjoy